தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஒரு உச்சி. மது போதை இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5-8 கோடி மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் ஒரு 1.5 கோடி மக்கள் குடிக்கிற மக்களாக இருக்கிறார்கள். அதே போல் இங்கே புலம்பெயர்ந்து வந்த ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த, மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த, பீகார், அஸ்ஸாம் சார்ந்த ஒரு சில மக்கள், கொஞ்சம் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்க பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அது ஒரு 50 லட்சம் 60 லட்சம் நபருக்கு மேலே ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு பாதி நபர்கள் குடிக்கிற நபர்களாக இருக்காங்க. ஆக 2 கோடி மக்கள் இந்த இடத்துல குடிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. இந்த குடியை கெடுக்கும் என்கிற நிகழ்வு இன்றைக்கி ஒரு டாஸ்மாக் பழைய குடிகாரன் என்கிற விஷயத்தில் நான் இதை பேசுகிறேன். ஏன்னா ஒரு விஷயம் களவும் கற்றுமர என்று வள்ளுவ பெருமான் சொல்வது போல் நம்ம அதை குடிச்சிருந்தா தான் அந்த விஷயம் நம்ம உலகத்துக்கு தெரியும், இல்லைன்னா நம்ம அந்த விஷயத்தை பேச முடியாது. அந்த வகையில் ஏற்கனவே குடித்த குடிகாரன் என்கிற வகையில் இந்த பதிவு, முன்னாள் குடிகாரன் என்கிற வகையில் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், எக்மோரில், சென்னையில் எக்மோரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் மாளிகை இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கோட தலைமை அலுவலகம், தமிழ்நாடு முதலீட்டு கழகத்தோட தலைமை அலுவலகம், அங்கே இருக்கக்கூடிய அலுவலகம், மேனேஜிங் டைரக்டர், அலுவலர்கள், மேலாளர்கள், இந்த மாதிரி துறை சார்ந்த அலுவலர்கள் இருக்கக்கூடிய அந்த அறை என்பது ஒரு நட்சத்திர விடுதியை போல் இருக்கும். ஆனால் அதே சமயம் ஒரு டாஸ்மார்க் கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப ஒரஸ்ட்டு கேவலத்திலும் கேவலமாக ஒரு டாஸ்மார்க்கு பார் வச்சுருப்பாங்க. அதன் உள்ள நுழையக்கூடிய பகுதி ரொம்ப கேவலமாக இருக்கும். அங்கேயே குடிக்கிறது, அங்கேயே பாட்டில் உடைச்சி போடுறது கேவலமாக இருக்குது. ஒரு அன்டீசன்ட், ரொம்ப தளத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வாக அந்த இடத்துல நிகழ்வு இருக்கும். இப்போ இவ்வளவு பெரிய மாளிகை நட்சத்திர விடுதி போல் இருக்கக்கூடிய அந்த அலுவலகங்கள் இப்படி வைக்கிறவங்க, ஏன் உங்களுக்கு வருமானம் கொடுக்குற அந்த கடைகளை நீங்கள் ஒழுங்காக வைக்க முடியாதா என்ற கேள்வி தமிழக மக்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. இதை மக்கள் தான் உணர வேண்டும். இது அவங்கள திருத்த நம்ம திருந்தணும், திருத்தி கொள்ள வேண்டும் என்கிறது தான் அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ குடிப்பழக்கம் மிகப்பெரிய ஒரு குடும்பத்துக்கு அழிவி செய்கிற ஒரு நிகழ்வு. ஒரு நன்றாக உழைக்கிற ஒரு மனிதர் குடிக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு 15 வருடம் அவருடைய உழைப்பை வீணடிக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இரவில் போதை, பகலில் அந்த போதை தெளிவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போது ஒரு போதை, சிறுமூளை அந்த போதைக்கு அடிமையாகி விடுகிறது என்று சொன்னால் அதனுடைய செயல்திறன் குறைந்துவிடும். அப்போ செயல்திறன் குறையும் போது அவருடைய ஆக்டிவிட்டி குறைஞ்சிடும். இப்போது அடுத்த நாள், இப்போ பகலில் தண்ணி அடிக்கிறவங்க இரவில் தண்ணி அடிக்கிற சொல்லி மத்தியானம் 3 மணிக்கே பிளான் பண்ணிடுவாங்க அந்த எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை. இப்போ இதுபோல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு குடிக்கிற மது நோயாளிகள் தான் நம்ம சொல்லணும், அந்த மக்கள் இருக்காங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு கம்ப்ளைண்ட் தான் அவங்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குது என்று சொல்வேன். அந்த வகையில் ஒரு சில கேள்வியை நம்ம முன்வைக்கும் பொழுது இதிலிருந்து யார் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இடத்துல எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை ஒருவர் மது அருந்துகிறீர்கள்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, நான் வாரத்துக்கு 4 முறை, அதே போல் மாதத்துக்கு 4 முறை அப்படி சொல்கிறவங்க எளிதாக அதிலிருந்து வெளிவர முடியும். நான் தினமும் குடிக்கிறேன் அப்படிங்கிறவங்க அதில் வெளியிலிருந்து வருவது கடினம். அதே போல் அடுத்த கேள்வி, எத்தனை லார்ஜ் நீங்கள் கொடுக்குறீங்க? ஒரு லார்ஜுங்கிறது 60 ml, ஒரு 3 லார்ஜ் சேர்ந்ததான் ஒரு குவார்ட்டர். அப்போது நீங்கள் எத்தனை கோப்பைகள் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் 7 ஒரு நாளைக்கு நான் 1 2 தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியும். அதே போல் நான் ஒரு நாளைக்கு 7 கோப்பைகள் நான் குடிக்கிறேன், 5 கோப்பைகள் 6 கோப்பைகள் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து வெளிவர முடியாது. இதில் எந்த கேட்டகரியில் யார் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்பொழுது ஒரு தடவையில் நீங்கள் எப்பொழுது மது இருந்து ஆரம்பித்த நிறுத்தவே முடியாதுங்கிற சூழ்நிலை, நீங்கள் பழைய நேற்று வருடம் உங்களுக்கு ஏதாவது சிந்தனை இருந்ததா அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் அந்த பதிலை சொல்கிறவங்க அதிலிருந்து வெளிவருவது கடினம். நான் வாரம் தினமும் அதை நினைப்பேன், இதிலிருந்து வெளியே வரணும்னு நினைப்பேன் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அந்த மது போதை குற்றத்திலிருந்து வெளிவர முடியும். அடுத்து, குடிப்பதற்காக நீங்கள் வழக்கமாக செய்கிற வேலையை, இப்போ நேற்று வருடமோ இந்த வருடமோ இன்றைக்கு வரையில் வழக்கமாக செய்கிற வேலையை தண்ணி போடுறதுக்காக விட்டுருக்கீங்களா அப்படின்னா, நான் எப்போதுமே இல்லை அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அந்த மது போதையிலேருந்து வெளிவர முடியும். அடுத்த கேள்வி, மிக அதிகமாக குடித்த பிறகு நாளை காலை எழுந்தவுடன் மீண்டும் நம்ம மது குடிக்கணும்னு எண்ணம் வருதா அப்படின்னு சொன்னால், எண்ணம் வருகிறது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மது பழக்கத்தில் விடுபட முடியாது. எப்பொழுதுமே அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் இந்த மது பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். அடுத்ததாக,
மது அருந்துவதால் குற்ற உணர்ச்சி, நீங்கள் செய்கிற செயலுக்கு வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏதாவது உங்களுடைய காலகட்டத்தில் ஏற்பட்டதா அப்படின்னா, எனக்கு எப்போதுமே அது மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மது போதையிலேருந்து விடுபட முடியாது. எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க அதிலேருந்து வெளியேற முடியும். இதுதான் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்த கேள்வி, அதிகமாக குடித்த பின் கடந்த இரவில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் உங்களுடைய நினைவில்லாத சூழல் உங்களுக்கு ஏற்பட்டதா? இதுபோல் இப்போ சென்ற ஆண்டில் உங்களுக்கு எத்தனை தடவை ஏற்பட்டதுன்னு ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, எனக்கு எப்போதுமே அந்த மாதிரி நிலை இல்லை அப்படிங்கிறவங்க 100% இந்த மது பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். எனக்கு மாதத்தில் ஒரு தடவை ஏற்பட்டது, வாரத்தில் ஒரு தடவை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறவங்க 100% அதிலிருந்து வெளிவர முடியாது. அடுத்ததாக பார்த்தா அடுத்த கேள்வி, நீங்கள் குடிப்பதால் உங்களுக்கோ அல்லது உங்களால் மற்றவங்களுக்கோ கடந்த ஆண்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் காயங்கள் ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லும் பொழுது 100% இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மது மது போதையிலிருந்து விடுபட முடியும். எனக்கு காயம் ஏற்பட்டது, என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய குழந்தைகளுக்கோ ஒரு சூழ்நிலை காரணமாக எனக்கு காயம் ஏற்பட்டது, நான் சும்மா தட்டலான்னு போனேன், சும்மா அடிக்கலான்னு போனேன், ஒரு காயம் என்னுடைய நகைக்கீரல் ஆகிவிட்டது, அல்லது நான் கால் தவறி கை தவறி விழுந்து விட்டேன், கை உடைந்து விட்டது, கால் உடைந்து விட்டது, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் ஃபயர் சார்ந்த விஷயத்தில் எனக்கு நான் போதை பழக்கம் இருக்கும், எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கும், ஏதாவது நெருப்பு பற்று வைக்கும்போது எனக்கு தீ காயம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறவங்க 100% அதிலிருந்து வெளியேற முடியாது. அடுத்த ஒரு கேள்வி, 10வது கேள்வி, உறவினர், நண்பர், மருத்துவர் என யாரும் நீங்கள் குடிப்பது பற்றி கவலை தெரிவித்து கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறார்களா? இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க 100% அதிலிருந்து வெளியேற முடியும். ஆம், எனக்கு இருந்திருக்கு, ஆனால் இந்த வருடம் இல்லை அப்படிங்கிறவங்க அதை வெளியேற முடியும். ஆமாம், இப்போ நேற்று வரையிலும் எனக்கு கூறினாங்க, என்னுடைய மனைவி கூறினாங்க, என்னுடைய மச்சிடன் கூறினாங்க, என்னுடைய அண்ணன் கூறினாங்க, என்னுடைய தம்பி கூறினாங்க, நண்பர்கள் கூறினாங்கன்னு சொல்கிறவங்க 100% அந்த மதுப்போதையிலிருந்து வெளிவர முடியாது. இந்த 10 கேள்விக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து யாராவது மது குடிக்கிற நபர்கள் இந்த 10 கேள்விக்கு நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டால் 100% வெளிவர முடியும். அப்போ இதிலிருந்து வெளிவருவது எப்படி? இதெல்லாம் இருக்கட்டும், இந்த கருத்துக்கள்லாம் இருக்கட்டும், இதிலிருந்து எப்படி வெளிவருவது அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லும்போது நான் சார்ந்த துறை சார்ந்த நிகழ்வு வழியாக அவர்களை எப்படி தப்பிக்க வைப்பது என்று சொல்லும் பொழுது, வாஸ்து ரீதியாக வடமேற்கும் தென்கிழக்கும் ஒரு இடத்துல பேலன்ஸ் செய்யும் பொழுது தராசு தட்டி போல் இருக்க வேண்டும், அல்லது தென்கிழக்கோட தட்டி இறங்கி இருக்க வேண்டும். அந்த இடத்துல நிச்சயமாக வாஸ்து குற்றங்கள், தென்கிழக்கு குற்றங்கள் இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக போதைக்கு அடிமையான நபர் இருப்பார் என்று சொல்லுவேன். அந்த வகையில் தென்கிழக்கு குற்றங்கள் என்ன, வடமேற்கு குற்றங்கள் என்ன என்பதை பார்த்து சரி செய்யும்போது, வடமேற்கு மேடாக இருக்கும், தென்கிழக்கு பள்ளமாக இருக்கும், தென்கிழக்கில் அதிக இடம் இருக்கும், வடமேற்கில் குறைவான இடம் இருக்கும். இப்போ இதுபோல் தவறுகள் இருக்கும் வாஸ்து ரீதியாக. இதை சரிபார்த்து நம்ம சரி செய்யும் பொழுது அந்த போதை என்கிற மது பழக்கத்திலிருந்து விடுபட்டு குடும்பத்தை ஒரு கோயிலாக நினைக்கிற ஒரு காலம் அப்பொழுதுதான் வரும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.